Good morning students. இன்னைக்கு நாம method to differentiate primary, secondary and tertiary alcohol பார்க்க போறோம். இது ஏன் நாம differentiate பண்ணி காட்டுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லேப்ல போயிட்டு நம்ம கையில் ஒரு ஆல்கஹால் கொடுத்துட்றாங்க, அது ப்ரைமரியா செகண்டரியா இல்லை டெர்ஷரி ஆல்கஹாலா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சில டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம புக்கில் 2 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று லூகாஸ் டெஸ்ட், இன்னொன்று வந்து வெட்ரமேயர் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட் எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ரியாக்ஷனோட இப்போ பார்க்கலாம். இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஆல்கஹால் கொடுக்குறாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம லூகாஸ் டெஸ்ட் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா, இதில் நம்ம லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னு ஒரு ரியேஜென்ட்டை அந்த ஆல்கஹால் கூட மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். டர்பிடிட்டி எந்த ஆல்கஹாலில் ஃபார்ம் ஆகுதோ அதை டிஃபர் பண்ணி நம்ம இது எந்த ப்ரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷரி ஆல்கஹாலான்னு பார்க்கலாம். இப்போ லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, concentrated hydrochloric acid plus anhydrous zinc chloride. zinc chloride இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சொல்யூஷனோட பேர் தான் லூகாஸ் ரியேஜென்ட். இந்த லூகாஸ் ரியேஜென்ட்டை நம்ம பிரைமரி ஆல்கஹால்லையோ செகண்டரி ஆல்கஹால்லையோ டெர்ஷரி ஆல்கஹால்லையோ நம்ம ஊற்றும் போது நமக்கு ஒரு டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். டர்பிடிட்டி வந்து எல்லா ஆல்கஹால்லையும் ஃபார்ம் ஆகாது. நம்ம இந்த ரியேஜென்ட்டை ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா இம்மீடியட்டாக டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். டர்பிடிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு கலங்கலான ஒரு ஒயிட் லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் டர்பிடிட்டி. இதை நம்ம செகண்டரி ஆல்கஹாலில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும், ஆனால் ஸ்லோவாக ஃபார்ம் ஆகும். இம்மீடியட்டாக ஃபார்ம் ஆனால் டெர்ஷரி ஆல்கஹால், ஸ்லோவாக ஃபார்ம் ஆனால் அது செகண்டரி ஆல்கஹால். ரூம் டெம்பரேச்சரில் எந்த டர்பிடிட்டியும் ஃபார்ம் ஆகாமல் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தால் அது ப்ரைமரி ஆல்கஹால். இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். டெர்ஷரி ஆல்கஹால்னால் OH இணைஞ்சிருக்கிற கார்பன் கூட 3 அல்கைல் குரூப் இருந்தால் தான் டெர்ஷரி ஆல்கஹால். அது உங்களுக்கு தெரியும். இது கூட நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சொல்யூஷனை ஊற்றணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் இருக்கும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் H+ஆகவும் Cl- பிரியும். அப்போ என்ன நடக்கும், இங்கே இந்த எலக்ட்ரான் போயிட்டு இந்த புரோட்டானை இழுக்கும். அப்போ இழுத்ததுன்னா நமக்கு இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குமா? அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்ததுனால பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்து H2O வெளியில் போயிடும். அப்போ இந்த இடத்துல இந்த கார்பன் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இந்த பாசிட்டிவாக இருக்கிற கார்பன் என்ன பண்ணுன்னா, அடுத்தது குளோரின் கூட சேர்ந்து டெர்ஷரி குளோரைடாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே Cl+H2O உங்களுக்கு வெளியில் போயிடும். ஸோ இந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக டர்பிடிட்டி ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து இம்மீடியட் இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால், இம்மீடியட்டாக டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் கூட 2 அல்கைல் குரூப் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை செகண்டரி ஆல்கஹால்னு சொல்லுவோம். அதே சேம் ConHCl ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இது H2O வெளியில் போயிட்டு குளோரின் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகும். அப்போ CH3 CH CH3 Cl
இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இதில் டர்பிலிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸ்லோ அப்பியர் ஆஃப் டர்பிலிட்டி. இது வந்து செகண்டரி ஆல்கஹால்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ CH2OH CH3 இப்படி எடுத்துக்கிட்டு இது கூட ConHCl anhydrous zinc chloride ஆட் பண்ணோன்னா எந்த வித ரியாக்ஷனும் இருக்காது அட் ரூம் டெம்பரேச்சர். ஒருவேளை இதை நம்ம ஹீட் பண்ணணும்னா டர்பிலிட்டி ஃபார்ம் ஆகும். இதுதான் லூகாஸ் டெஸ்ட். தேங்க்யூ.